ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. வாழ்க்கை முழுவதும் வலியும் வேதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டும்தான் இருக்குமா வராகி அம்மான்னு என்கிட்ட கேட்டாயல்லவா? நானா உனக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கல என் தங்கமே. நீ ஏற்கனவே செஞ்ச செயல்களும் உன் முற்பிறவியில் நீ செய்த கர்மாக்களும் தானே இப்போ உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கவலையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே இப்போது உன் வாழ்க்கையில ஒரு அதிசயமான அற்புதத்தை நிகழ்த்த வந்திருக்கேன். நடக்கிறதையெல்லாம் பார்த்து நிச்சயம் நீ எனக்கு சந்தோஷத்தோட நன்றி சொல்லதான் போற. வாழ்க்கையில மனிதர்கள் எல்லாரும் பிறக்கும்போது நல்லவங்களா நல்ல குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய கஷ்டமும் அவங்களுடைய வலியும் வேதனைகளும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக மாற்றிடுது. கஷ்டம் சில பேரை அமைதியானவர்களாக பக்குவமானவர்களாக மாற்றுது, சில பேரை அறிவாளிகளாக புத்திசாலிகளாக மாற்றுது, இன்னும் ஒரு சிலருக்கு கஷ்டம் முரட்டுத்தனத்தை கொடுத்தது. என் செல்லமே, அமைதியாக இருந்தால் வேலைக்கு ஆகாது போல இருக்கு. நம்ம கத்தி கோபம் சண்டை போட்டு முரட்டுத்தனமாக இருந்தாதான் நாம் நினச்சது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு சில பேர் கஷ்டம் வரும்போது முரட்டுத்தனமானவர்களாக மோசமானவர்களாக மாறிடுறாங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. கோபமோ வருத்தமோ கவலையோ மனுஷனை ஜெயிக்க விடாது. அன்பும் பொறுமையும் நம்பிக்கையும் தான் ஒரு மனுஷனை அழகாக்கக்கூடிய விஷயமாக இருக்குது என் செல்லமே. உன் சொந்த மனசை பல சமயங்களில் உன்னை காயப்படுத்துறதையும் உன் மனசை கஷ்டப்படுத்துறதையும் நான் பார்க்குறேன். அடுத்தவங்க வெளியிருந்து என்ன செஞ்சாலும் அதை எதிர்த்து சமாளித்து உன்னால் வாழ முடியுது. ஆனால் உன் மனசு உனக்கு எதிராக எதையாவது ஞாபகப்படுத்தும் போதோ, உன்னை பயமுறுத்தும் போதோ, உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் போதோ நீ சமாளிக்க முடியாமல் திணற. உன் மனசை உனக்கு எதிராக நீயே உனக்கு எதிரியாக இருந்தா அப்பாவி பிள்ளையான உன்னை யார் காப்பாற்ற முடியும்? அதனால தான் மனசில் தேவையில்லாத அழுத்தத்தையும் பாரத்தையும் உருவாக்கிக்காதன்னு சொல்கிறேன். மனசு உனக்கு 1000 கஷ்டங்களை ஞாபகப்படுத்தலாம். ஆனால் எதை யோசிக்கணும், எதை ஒதுக்கி வைக்கணுங்கிறத நீதானே முடிவெடுக்கணும். உன்னால் சரி செய்ய முடிஞ்ச விஷயங்களை, சமாளிக்க முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசி. சில விஷயங்களை சரி செய்யவே முடியாது, அது உன் கைகளுக்குள்ள உன் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற போது எதுக்காக தேவையில்லாமல் அதை யோசிச்சு ஐயோ சரி செய்ய முடியலைன்னு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறேன். உன்னால் முடிஞ்சதை பற்றி மட்டும் யோசி. முடியாததையெல்லாம் இந்த வராகி அம்மா என்கிட்ட விட்டுட்டினா அதை உனக்காக நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுவேன். உன்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, உன் மேலே கோபப்படுறாங்க, உன்னை குறை சொல்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்கன்னா நீ சரியாக இருக்குன்னு தானே அர்த்தம். உன்னுடைய கொள்கையில் நீ உறுதியாக விடாப்பிடியாக நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறதால அதை ஏற்றுக்க முடியாத மனிதர்கள் உன்னை வெறுப்பவர்களாக வேணாம்னு ஒதுக்குறவங்களா இருக்காங்க. நீ செய்கிறது சரின்னு உன் மனசாட்சிக்கு தோணுச்சுன்னா, உன் மனசுக்கு நீ உண்மையாக இருந்தீனா கண்டிப்பாக யாராலும் உன்னை அசைக்க முடியாது என் செல்லமே. நீ மன உறுதியோடு இருந்தாலே அது உன் எதிரிகளுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும். நல்ல விஷயங்களை செய்ய தயங்காதே. எல்லாருக்கும் எப்போதுமே நல்ல மரியாதை கொடுக்கறது நல்ல விஷயந்தான். ஆனால் அடுத்தவங்களுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க என்னவோ உன்னை ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் முக்கியத்துவம் மரியாதை அன்பு பாசம்னு அனைத்தையும் கொடு. ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. நீ இருட்டில் இருக்கும்போது உனக்காக ஒரு விளக்கை யாராவது கொண்டு வந்தா நீ கண்டிப்பாக சந்தோஷப்படுவாய் தானே? அப்படி இருக்கும்போது நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்காக உதவி செய்ய வந்தவர்களையும் நீ மறக்காம நன்றி உணர்வோட சந்தோஷமாக வச்சுக்க பழகு. உன் வாழ்க்கையில் உனக்கு வழிகாட்டியவர்களும் உனக்கு நல்ல விளக்க விஷயங்களை எடுத்து சொன்னவங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. சில பேர் உன்னை திருத்துறதுக்காகவும் மாற்றுறதுக்காகவும் வரமாட்டாங்க, ஆனால் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு நிச்சயம் உதவிகரமாக இருப்பாங்க என் செல்லமே. நீயும் அப்படிப்பட்ட நல்ல நோக்கத்தோட நல்ல எண்ணத்தோடு உன்னை நோக்கி வருபவர்களை உன் கூடவே வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். தப்பு செஞ்சா தவறை ஒத்துக்கிட்டு திருத்திக்கணும். நான் தப்பே செய்யலைங்கிற மாதிரி அதை சமாளித்து நீ வாதாடும் போது அது இன்னும் உனக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்கும். அதனால்
தப்பு செஞ்சால் அதை ஒத்துக்கிட்டு அடுத்த முறை சரி செய்யக்கூடாதுன்ற மன உறுதியை மனசுக்குள்ளே கொண்டு வா. யாராவது தவறு செஞ்சுட்டு அந்த பழியை உன் மேலே போட்டுட்டு தப்பிக்க நினச்சாலும் அடுத்த முறை அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நீ விலகி இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. முன்னெல்லாம் மனிதர்கள் நெருக்கமாக இருந்தாங்க. ஒரே வீட்டில் நிறைய குடும்ப உறவுகளும் இருந்தாங்க. அன்பும் பாசமும் அங்கே குமிஞ்சு கிடந்தது. ஆனால் வருமானம் குறைவாக இருந்தது. அப்போதெல்லாம் நிம்மதியாக இருந்த மனிதர்கள் இன்னைக்கு குடும்பத்தளவில் ரொம்ப குறைவான ஆட்களாக மாறிட்டாங்க. ஆளுக்கு ஒரு கைபேசியோட ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதை கூட கவனிக்காத அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முன்பு இருந்ததை போல இப்போ வருமானம் அதிகமாக வந்தாலும் கூட மனிதர்களுடைய வாழ்க்கையில் அன்பும் பாசமும் அக்கறையும் குறைஞ்சு போயிட்டதை நான் பார்க்குறேன். வேண்டாம் என் செல்லமே, மாற்றங்கள் வரதான் செய்யும். நல்ல மாற்றங்களை எடுத்துக்கிட்டு எதை ஏற்றுக்கணுமோ அதை ஏற்றுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறது தான் உனக்கு நல்லது. கூட இருப்பவர்களிடமிருந்தே உன்னை பிரிக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அவசரத்துக்கு ஓடி வந்து நிற்கிறவங்க கூட யாருன்னு தெரியாத அளவுக்கு நீ வாழ்க்கையை வாழ்வது எப்படி சரியாக இருக்கும்? உறவுகள் 1000 பேர் இருந்தாலும் உனக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உதவினா ஓடி வர்றது அண்டை வீட்டாரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் தானே. அவங்கள நீ எந்த அளவுக்கு நட்போட பாசத்தோட பழகி அனுசரணையாக உதவி செஞ்சு வச்சுக்கிறியோ அதன் மூலமாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எதிர்பார்ப்போட உதவி செய்யன்னு சொல்லலை, ஆனால் நீ உதவி செய்யும் போது அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் அடுத்தவன் உனக்கு எதிராக தப்பு செய்கிறான், உனக்கு எதிராக குற்றம் செய்கிறாங்க, உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க, எல்லாத்தையும் கர்மா பார்த்துக்குன்னு சொல்கிறது நல்ல விஷயந்தான். அதுக்காக எல்லா இடத்திலும் எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களிடமும் நீ கீழே இறங்கி போய் விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு அவ்வப்போதே பதிலடி கொடுக்க கற்றுக்கோ. சில நேரங்களில் சில பேரிடம் எப்படி பேசணுமோ அப்படி பேசி பதிலடி கொடுத்தீன்னா அதுக்கப்புறம் அப்படி ஒரு அவமானம், அப்படி ஒரு கஷ்டம், அப்படி ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் வராது என் செல்லமே. எப்போதுமே மனுஷனுக்கு பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்க வேண்டாம். பணத்தை தாண்டி இந்த உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. பணங்கிறது ஒரு மனுஷனுக்கு மூச்சு காற்று போல வாழ்க்கையை வாழ்வதற்கு அவசியமான விஷயம்தான். நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாத்துக்குமே பணம் தேவைதான். பிறந்ததுலேருந்து மனிதன் இறக்கும் வரைக்குமே ஒவ்வொரு இடத்திலும் காசு தேவைப்படுது. ஆனால் அதுக்காக பணம் மட்டுமே வாழ்க்கை நினச்சி பின்னால் ஓடினீன்னா வயசான பிறகு ஓரத்தில் ஓய்வு எடுக்கும்போது நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு உனக்கே தடுமாற்றம் வரும். வாழ்க்கையை நம்ம வாழவே இல்லைன்ற வருத்தமும் வேதனையும் கூட வரும். அதனால் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடலாம், அதை தாண்டி உனக்காக நிம்மதியான மகிழ்ச்சியான நாட்களையும் நேரங்களையும் சொந்த பந்தங்களோட செலவிட நீ மறக்காதே என் செல்லமே. கூட இருக்கவங்க யார் எப்படிங்கிறதுல நீ ரொம்ப கவனமாக இரு. சில நேரங்களில் ஓநாய்கள் கூட ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு சரியான நேரம் வரும்போது ஆட்டை அடித்து சாப்பிட்லான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். உன் கூட இருக்கிறவங்கள நல்லவங்க யார், நல்லவங்க போல் வேஷம் போட்டு நடிக்கிறவங்க யாருன்றத ஆரம்பத்திலேயே புரிஞ்சு தெரிஞ்சு கவனமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் அல்லவா? வாழ்க்கையில் நம்ம எதுவுமே செய்யலைன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்காக செய்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்கே வாழ்க்கை தான் மாறலையே, எனக்கு முன்னேற்றம் கிடைக்கலையேன்னு சொல்லாத. கொஞ்சம் கொஞ்சமாக நீ முன்னேறி போனாலும் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்தான் என் செல்லமே. சும்மா இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வரும்போது அது ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய மாற்றமாக மிகப்பெரிய வளர்ச்சியாக உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும். எப்போதும் நேர்மறையாகவும் இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும். உண்மையாக நேர்மையாக வாழும்போது எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக நல்ல விதமாகவே சிந்திக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். நீ எப்போதும் இந்த வராகி அம்மாவை தானே வணங்குற. அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுமதிப்பேன்? உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை தொடச்சு உன் மனசில் இருக்க நல்ல குணத்துக்கும் உன் செயல்பாடுகளுக்கும் இரக்கத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னா
அதில் இருக்க ஏற்ற இறக்கங்களை சந்திக்க தான் வேணும். எல்லாமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் நினைச்சது போலவே நடந்துடாதல்லவா? நல்லதும் கெட்டதும் ஏற்றங்களும் இறக்கங்களும் வரும்போது அதை சந்தித்து கடந்து போகும்போது தான் வாழ்க்கை ஒரு அழகான நல்லதை நடத்தி கொடுக்கும். நேரத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி பேசக்கூடிய மனிதர்களை நீ ஒருபோதும் நம்பாதே. ஏன்னா அவங்க உன் முன்னால் ஒரு பேச்சு பேசுவாங்க, நாளைக்கு வேற யாராவது வந்து நின்னா அவங்களுக்கு சாதகமாக அவங்க முன்னால் உனக்கு எதிராக கூட பேசுவாங்க. காலம் மாறினாலும் எந்த சூழ்நிலையிலையும் பொய் பேசாத, அன்பை மாற்றி கொடுக்காத, உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களை நம்பு. ஏன்னா காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்றாற் போல, ஆளுக்கு ஏற்றாற் போல மாற்றி பேசி நடிக்கக்கூடிய மனிதர்கள் எப்போ உன்னை எப்படி கீழே தள்ளி விடுவாங்கன்னு சொல்ல முடியாது என் செல்லமே. அவங்க எந்த பக்கம் பலம் இருக்கோ, எந்த பக்கம் காசு இருக்கோ அந்த பக்கம் சுலபமாக சாஞ்சிடுவாங்க. நீ ஒரு அப்பாவி பிள்ளை, அமைதியான பிள்ளை. உனக்கு எதிராக பேசினாலும் சரி, நீ அமைதியாக கடந்து போயிடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் உன் முன்னாடி நல்லா பேசுகிறவங்க மற்றவங்க முன்னாடி உன்னை தாழ்வாக கீழிறக்கி ஏளனமாக இலக்காரமாக கூட பேச தயங்க மாட்டாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட மனிதர்களை ஒதுங்கி நில்லுன்னு சொல்கிறேன். நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா கடமைப்பட்டிருக்கேன். நீ அமைதியாக முழுமையாக மௌனமாகவே இருந்தாலும் கூட இந்த வராகியம்மா சரியான நேரத்தில் உனக்கான சரியானதை நிச்சயமாக கொடுப்பேனேன்னு செல்லமே. எப்போதுமே நீ பழகக்கூடிய மனிதர்கள் அழகானவர்களாக இருக்கணும்னு நினைக்காத. அழகான முகத்தை தேடாமல் அன்பான இதயம் கொண்டவர்களை தேடி நட்புகளாக உறவுகளாக வச்சுக்கோ. ஏன்னா முகத்தில் அழகாக இருக்கவங்கெல்லாம் மனசில் அழகாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அழகான மனிதர்கள் எல்லாம் எப்போதுமே நல்லவர்களாக இருந்துட மாட்டாங்க. ஆனால் நல்ல குணமுள்ள மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அழகாகவே தெரிவாங்க. யார் நல்ல குணத்தோட நல்ல மனசோடு இருக்காங்களோ அவங்கள நீ நட்பு கொள்ள பழகிக்கிட்டேன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காட்டியும் கெட்டது நடக்காமல் நீ நிம்மதியாக வாழலாம் அல்லவா? இளமையாக இருக்கும்போதே முதியவர்களை மதிக்க கற்றுக்கோ. வலிமையாக இருக்கும்போதே உன்னை விட பலவீனமானவங்களுக்கு உதவ கற்றுக்கோ. தப்பு செய்யும் போதே அதை ஒத்துக்கிட்டு மாற்றிக்கிட்டீன்னா வயசான பிறகு நீ இன்னும் பலமுள்ள ஆளாக, மரியாதைக்குரிய ஆளாக உலா வர முடியும். எப்போதும் எல்லாருக்கும் தான் வயசாகும், உனக்கு மட்டும் வயசாகாமல் அப்படியே இருந்துடுவேன்னு சொல்ல முடியுமா? உனக்கும் வயசாகும். அப்பொழுது உனக்கு இதே மாதிரி மதிப்பு மரியாதை, உனக்காக அன்பும் அக்கறையும் செலுத்த ஆள் வேணும்னா இப்போ நீ இளமை வயசில் இருக்கும்போது, பலமுள்ள ஆளாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யவும் மற்றவங்களுக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கவும் தயங்காதே என் செல்லமே. உப்பும் சரி சர்க்கரையும் சரி எப்போதுமே அதனுடைய தனித்தன்மையை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதை வச்சு ஏதாவது ஒரு உணவை செய்யும்போது உப்பு இல்லாத போதுதான், சர்க்கரை இல்லாத போதுதான் அது எவ்வளவு பெரிய மோசமான உணவாக மாறுதுங்கிறது மக்களுக்கு புரியுது. உணவில் உப்பு சரியாக இருந்துட்டா, குடிக்கிற பானத்தில் சர்க்கரை சரியாக இருந்துட்டா அதை யாருமே சர்க்கரையால் தான் அது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. செஞ்சவங்க கை பக்குவத்தையோ அல்லது அதில் போட்டு பண்ண அந்த பொருட்களையோ தான் பெருசாக பேசுவாங்க. ஆனால் அந்த உப்போ சர்க்கரையோ இல்லாமல் போனால் அந்த உணவே சாப்பிடுவதற்கு தகுதியற்றதா சுவையற்றதா மாறி போயிடும் அல்லவா? அதை போல தான் நீயும் உப்பும் சர்க்கரையும் போல எப்போதுமே ஒரு தனித்துவமான ஆளாக நீ இல்லாட்டி அந்த விஷயம் அங்கே இல்லைன்ற அளவுக்கு முக்கியத்துவம் கொண்ட திறமையுள்ள பிள்ளையாக நீ இரு. வெற்றிகரமான வாழ்க்கை விட திருப்திகரமான வாழ்க்கை தான் சிறந்தது. வெற்றியை யார் வேணாலும் பெற முடியும். கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சால் மட்டும் போதும். நல்லவனும் வெற்றி பெறுவான், கெட்டவனும் வெற்றி பெறுவான். ஆனால் திருப்தி தான் மனுஷனுக்கு முக்கியம். இருப்பதை கொண்டு மன நிறைவோட திருப்தியோடு நீ வாழ பழகுனினா கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.